இன்றைக்கி நான் முறையாக தேங்காய் மட்டை உரிக்க போகிறேன். இது எப்படி ஈஸியாக உரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓரத்தில் கொஞ்சம் வேகமாக நம்ம குத்தணும். குத்துனதுக்கப்புறம் அந்த உளியை பிடிச்சி நம்ம நெம்பும் போது பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டை விலகும். இதே மாதிரி நாலாப்புறமும் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே லூஸ் ஆகிடும். லூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் முறையாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் 2-3 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். இதனால தான் இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சென்டரில் வச்சு பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு விலகாது அந்த தேங்காய் மட்டை. ஸோ நீங்கள் எப்போவுமே ஓரத்தில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்காய் மட்டையை உரிச்சாச்சு. அடுத்தது என்ன, தேங்காய் உடைச்சா நமக்கு தேங்காய் தண்ணி வரும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளநீ தான் குடிக்கிறாங்க. தேங்காய் தண்ணி யாரும் குடிக்கிறதுல வேஸ்ட் பண்ணிடுறாங்க. தேங்காய் தண்ணி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ்லாம் கூட இருக்குது. இதை நம்ம ஏன் பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை வச்சு குடிக்கணும், நேச்சுரல் ஸ்ட்ராவை வச்சு குடிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி சூப்பராக நேச்சுரல் ஸ்ட்ராவில் குடித்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி இயற்கையான முறையில் ஸ்ட்ரா வச்சு குடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தென்னங்கீற்றும் தென்றல்